இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கட்டளையிடுகிறதாவது, நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்துண உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையைச் செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு தன்னுடைய புத்திமதிகளை கட்டளையிட்டு சொல்லுகிறார். ஒருவர் தன்னுடைய கடமைகளை எவ்வளவு நன்றாக நிறைவேற்றினாலும் அவர் தன்னுடைய கடமைகளை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு அவருக்கு ஆலோசனை தேவைப்படுகிறது. கர்த்தருடைய ஊழியக்காரர் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவன் ஒப்புவித்திருக்கிற ஊழியத்தை உண்மையாயும் கருத்தாயும் செய்ய வேண்டும். தேவனுடைய கண்கள் தம்முடைய ஊழியக்காரர் மீது எப்போதும் நோக்கமாயிருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு கட்டளையிடும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருக்கு கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து பவுல் கட்டளையிடுகிறார். நியாய தீர்ப்பு நாளின் போது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே கர்த்தர் தங்களுக்கு ஒப்புவித்திருக்கிற ஊழியத்தை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு நாள் வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தீமோத்தேயு அந்த நாளை நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து பவுல் அவருக்கு கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து பிரசன்னமாவார். அவருடைய இரண்டாம் வருகை சீக்கிரத்தில் இருக்கும். அவருடைய பிரசன்னமாகுதல் மகிமை நிரம்பியதாக இருக்கும். அப்போது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய மகிமையில் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தில் வெளிப்படுவார். பவுல் இதையெல்லாம் நினைவு கூர்ந்து தீமோத்தேயுவுக்கு கட்டளையிடுகிறார். தம்முடைய கட்டளைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறார். பவுல் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கிற கட்டளையின் விவரம் வருமாறு: தீமோத்தேயு திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவது ஊழியக்காரருடைய கடமை. தங்களுடைய சொந்த கருத்துக்களையோ சொந்த தத்துவங்களையோ சொந்த உபதேசங்களையோ ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது. தேவனுடைய திருவசனத்தை கலப்பில்லாமல் சுத்தமாக பிரசங்கம் பண்ண வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தீமோத்தேயு திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்ல வேண்டும். சில சமயங்களில் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு அனுகூலமான வாசல் திறந்திருக்கும். வேறு சில சமயங்களில் வாசல் அடைக்கப்பட்டிருக்கும். அனுகூலமான வாசல் திறந்திருக்கும் போது அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி திருவசனத்தை ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ண வேண்டும். சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணுவதை நிறுத்திவிடக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எல்லா சூழ்நிலையிலும் கிரியை நடப்பிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். தன்னுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களிடம் தீமோத்தேயு அவர்களுடைய தப்பிதங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்களோடு தெளிவாக பேச வேண்டும். அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதே தீமோத்தேயுவின் விருப்பமாய் இருக்க வேண்டும். தேவைப்படும் போது அவர்களை கண்டனம் பண்ணலாம், கடிந்து கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் தங்கள் விசுவாசத்தில் வளர்ச்சி பெற வேண்டும். தீமோத்தேயு அவர்களை வழிநடத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஊழியக்காரர்களுக்கு நீடிய பொறுமை தேவை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மீது நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மீதும் அவர் நீடிய பொறுமை உள்ளவராகவே இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கும்போது நாம் அவசரப்படக்கூடாது.
நாம் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக உபதேசம் பண்ணினாலும் விசுவாசிகள் செய்கிற தப்பிதங்களை கண்டும் காணாதவர்கள் போல் இருந்துவிடக்கூடாது. அவர்களை கண்டனம் பண்ண வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கடின வார்த்தைகளினால் அவர்களை கடிந்து கொள்ளக்கூடாது. உபதேசத்தினால் அவர்களை கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற சத்தியத்தை ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாகும். நாம் தீமையை விட்டு விலகுவோம், நன்மையை பற்றிக் கொள்வோம். நம்முடைய ஜீவியத்தில் ஆவியின் கனி வெளிப்படும். தீமோத்தேயு எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவராய் இருக்க வேண்டும். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தில் தீமோத்தேயு கவனம் செலுத்த வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவராய் இருக்க வேண்டும். சாத்தானுடைய சோதனைகளுக்கு எதிராக தன்னை காத்துக்கொள்ள வேண்டும். தன்னை காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, கர்த்தர் தன்னிடத்தில் பொறுப்பாய் ஒப்புக் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்களும் அழிந்து போகாதவாறு அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். தீமோத்தேயு தீங்கு அனுபவிக்க வேண்டும், தீமைகளை சகித்துக் கொள்ள வேண்டும், நீடிய பொறுமையோடு பாடுகளை அனுபவிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு பாடுகளும் உபத்திரவங்களும் வரும். அவற்றை விசுவாசத்தோடும் நீடிய பொறுமையோடும் தாங்கிக் கொள்ள வேண்டும். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை தீமோத்தேயு மறந்துவிடக்கூடாது. சுவிசேஷகருடைய வேலையை செய்ய வேண்டும், தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். அப்போஸ்தலருக்கு உதவிக்காரராய் இருந்து ஊழியம் செய்வது சுவிசேஷகருடைய ஊழியம். அப்போஸ்தலர்கள் நட்டியிருக்கிற சபைகளுக்கு சுவிசேஷகர்கள் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இதுவே தீமோத்தேயுவின் ஊழியம். தீமோத்தேயு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். தன்னுடைய ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியையும் தீமோத்தேயு பொறுப்பாய் செய்ய வேண்டும். கவனமாயும் விவேகமாயும் ஞானமாயும் ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஊழியத்தை பாதியில் அரைகுறையாக விட்டுவிடக்கூடாது. ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். ஊழியத்தில் நமக்கு பிடித்தமான பகுதியை மாத்திரம் செய்துவிட்டு கடினமான பகுதியை கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது. ஊழியத்தின் எல்லா பகுதியையும் செய்து முடிக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் நிறைவடையும். சபைக்குள்ளே கள்ளப்போதகர்கள் வந்து துரு உபதேசத்தை போதிக்கிறார்கள். இதனால் விசுவாசிகளில் சிலர் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் இருக்கிறார்கள், செவித்தன உள்ளவர்களாகிறார்கள். துரு உபதேசம் சபைக்குள்ளே வேகமாக பரவுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தீமோத்தேயு தனக்கு கிடைத்திருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். சபையில் உள்ள விசுவாசிகள் ஆரம்பத்தில் கிறிஸ்துவின் சுத்த சுவிசேஷத்தை நம்பினார்கள். கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் அதன் பின்பு அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்வு உண்டாயிற்று. கள்ளப்போதகர்களின் துரு உபதேசத்தினால் விசுவாசிகளுக்கு ஆவிக்குரிய நோய் உண்டாயிற்று. நோய்வாய்ப்பட்டவர்களால் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க முடியவில்லை. தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். கள்ளப்போதகர்களை கர்த்தர் அனுப்புவதில்லை. விசுவாசிகளே தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற கள்ளப்போதகர்களை தங்களுக்கு சேர்த்துக் கொள்ளுகிறார்கள். கள்ளப்போதகர்களுக்கு பஞ்சமில்லை. அவர்கள் எண்ணிக்கையில் திரளாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷம் தெளிவாய் இருக்கிறது. சுவிசேஷத்தின் உபதேசம் ஆரோக்கியமானது. ஆரோக்கியமான உபதேசத்தை விசுவாசிகள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆசீர்வாதம் உண்டாகும். கள்ளப்போதகர்கள் கட்டுக்கதைகளை சொல்லுகிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கும் கள்ளப்போதகர்களின் கட்டுக்கதைகளுக்கும் வித்தியாசம் உண்டு. தேவனுடைய வார்த்தை ஆரோக்கியமான உபதேசம், கள்ளப்போதகர்களின் வார்த்தை கட்டுக்கதைகள். விசுவாசிகளோ சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிறார்கள். அப்படிப்பட்ட காலம் இப்போது வந்திருக்கிறது. ஆகையினால் தீமோத்தேயு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ண வேண்டும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். தேவன் நியாயம் தீர்க்கப் போகிற இரு பிரிவார். உயிரோடு இருக்கிறவர்கள்
மரித்தவர்கள். உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் தேவனுடைய நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்வதற்கு மத்திய ஆகாயத்திற்கு வரும்போது கிறிஸ்துவுக்குள் உயிரோடு இருக்கிறவர்களும் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கும் அவருடைய 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பமாவதற்கு 7 வருஷத்திற்கு முன்பும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடைபெறும். இந்த 7 வருஷ காலத்தில் இயேசு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது தேசங்கள் நியாயம் தீர்க்கப்படும். 1000 வருஷங்களுக்கு பின்பு துன்மார்க்கர் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். 1000 வருஷ அரசாட்சியின் முடிவில் எல்லா நியாய விசாரிப்புகளும் முடிவு பெறும். பாவம் செய்தவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அவர்கள் நரகத்திற்கு பாத்திரராக இருந்தால் நரகத்தில் தள்ளப்படுவார்கள். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவிற்கு கூறியிருக்கும் கட்டளைகள்: திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, சமயம் வாய்த்தாலும் பிரசங்கம் பண்ணு, சமயம் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணு, கண்டனம் பண்ணு, கடிந்து கொள், புத்தி சொல்லு, எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகருடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. கடைசி காலத்தில் நடைபெறும் சம்பவங்கள்: அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் இருப்பார்கள். இச்சைகளிலும் பாவத்திலும் பெருகுவார்கள். தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்வார்கள். செவித்தன உள்ளவர்களாக ஆவார்கள். அவர்கள் சத்தியத்திற்கு செவியை விலக்குவார்கள். கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போவார்கள்.